அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம மலர் இருந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம மதுக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் என்ன நல்லது கெட்டது என்ன நடந்தாலையும் சரி, எல்லா செலவையும் இவர் மட்டும்தான் பார்த்துப்பாரு. அதனால் வாங்குகிற சம்பளம் பத்தலைன்னு சொல்லிட்டு வெளியிலையும் கடை வாங்கி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் 2 மாதமாக வட்டி கட்டலைன்னு சொல்லிட்டு வட்டிக்காரங்க வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதனால் நான் கொஞ்சமாக இவர் கொடுத்த காசெல்லாம் சேவிங்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அந்த பணத்தில் தான் வண்டியை போயிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நீங்கள் நேற்று ஏதோ வேறு காரணம் தானே சொன்னீங்க, வண்டியை சர்வீஸ் விட்டுருக்கிறதா தானே சொன்னீங்க. இவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் மதி. அதனால தான் அப்போ ஏதோ கேட்டுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் காலையில் கேட்டேன். கேட்டதுக்கப்புறமா தான் நடந்த எல்லா விஷயத்தையும் அவர் சொன்னார். வீட்டில் நல்லது கெட்டது எது நடந்தாலையும் அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருந்தாலையும் அவங்க தான் சமாளிக்கணும். அவங்களால முடியலன்னா பெற்றவங்க தான் கூட இருந்து பார்த்துக்கணும். அது இல்லாமல் நீங்கள் மட்டும் செய்கிறதுல என்ன நியாயம் இருந்துட்டு போகுது. நீங்கள் எல்லாமே அப்படி தான் மதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சுரேஷும் இருந்துட்டு யார் எப்படி போனா என்னன்னு சொல்லிட்டு அவனும் அவன் பாட்டுக்கு இருந்துப்பான். ஆனால் இவர் தான் மொத்த செலவையும் இவர் மட்டும்தான் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்காக நான் சுரேஷை ஒன்றும் குறை சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் பேசுறது ரொம்ப தப்புங்க. அதனால் இனிமேல் எந்த செலவாக இருந்தாலும் சரி, ஆளுக்கு கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மதி வந்து சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.